இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஹே நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான 5 வகையான சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உதஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான 5 வகையான சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க முழுமையான வீடியோவில் போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரில் நம்ம கையை கொண்டு எழுதுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூஆர்எல் பாரில் வந்து www.google.com டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், கீழே இல்லை செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் சர்ச் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் ஹேண்ட் ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சேவ் பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில், நீங்கள் அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம், ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்பேஸ், இந்த இடம் ஸ்பேஸாக இருக்குது. நம்ம இதில் இப்படி எழுதும் போது கண்டிப்பாக அந்த வேர்டு வந்து உங்களுக்கு அந்த சர்ச் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் விரலை கொண்டு நீங்கள் வந்து எழுதுறது மூலயமா ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஒளிஞ்சிருக்கிற ஸ்க்ரீன் பின்னிங். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணும்போது அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பேஜை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பின் விண்டோஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோன் சாம்சங் ஆண்ட்ராய்டு நக்கெட்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு பின் விண்டோஸ். ஸோ பின் விண்டோஸ்ன்னு உங்களுக்கு எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக் போய்க்கோங்க. பேக் போனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கீழே பாட்டம் லெஃப்ட்டில் வந்துட்டு ரீசெண்ட் கீ இருக்கும், ஓவர் கீ இருக்கும், இல்லை ரீசெண்ட் கீ இருக்கும். ஓவர் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இதில் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து என்ன ஃபியூச்சரை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து நான் பின் பண்ணுறேன். பின் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆப் பின் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே தான் நான் வந்து எது வேணாலும் நான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இந்த ப்ரௌசருக்குள்ளே தான். ஒருவேளை நான் வந்து காண்டாக்டில் போகணும் அப்படின்னு நினச்சா கூட போக முடியாது என்னால். ஸோ எல்லாம் க்ரோம் ப்ரௌசர்லேயே உங்களால் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யணும்னா, ரீசெண்ட் கீயும் பேக் கீயும் ஒரே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் அன்பின் பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு ரீசெண்ட் கீயும் பேக் பின்னு இது பண்ணுறேன், மறுபடியும் நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அன்பின் ஆகிடுச்சு, அதாவது ஸ்க்ரீன் பின்னிங் வந்து அன்பின் ஆகிடுச்சு. இது மூலயமா உங்களால் பேஜை வந்து பின் பண்ண முடியும். அந்த பின் பண்ண பேஜிலேருந்து வேறு எந்த பேஜுக்கும் நம்ம மாற முடியாது. ஈவன் காலாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் கேமரா அப்ளிகேஷன் வந்து எதனாலும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியாது ஒன்ஸ் இந்த ஸ்க்ரீன் பின் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணி அதை வந்து பை சான்ஸை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சா, சில ஃபோன்களில் டிஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபியூச்சர் இல்லாதவங்களுக்கு வந்து நேராக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் சேவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து என்னோடய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷன் நான் பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா டுடேன்னு இருக்குது. இதே நேரத்தில் நான் வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணலாம். வீக்லி இருக்குது, மந்த்லி இருக்குது, ஆல் டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அன்றைக்கி உள்ள நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். 1 வீக்கில் உள்ள நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அருமையான அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் விக்கிபீடியா நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து நம்ம கண்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் போங்க. க்ரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு யூஆர்எல் பாரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ரோம் அடித்து அதுக்கப்புறம் வந்து // அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சர்ச் ஃப்ளாகில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ரீடர்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீடர் மோடு ட்ரிகர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் ஆல்வேஸ்னு கொடுத்து நீங்கள் வந்து ரீலான்ச் கொடுத்துக்கோங்க. ரீலான்ச் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட இதில் வந்து விக்கிபீடியா நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஷோ சிம்பிளிஃபைட் வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து அப்பியரன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் வந்து நான் லைட் மோடில் வச்சுருக்கேன், டார்க்கில் பண்ணிக்கலாம், அதில் செஃபியாவில் வச்சுக்கலாம், அதில் சான்ஸ் சீரிஸில் வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியாக ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து குரோம் ப்ரௌசரில் விக்கிபீடியா வாட்ச் பண்ணும்போது உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து டிம் பண்ணக்கூடிய ஒரு வசதியை குரோம் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஃபீச்சர், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்துட்டு கடைசி நம்ம பார்க்க போகிறது வந்து வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு வால்பேப்பர் சேஞ்சர்னு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எத்தனை மினிட் வேணாலும் வைக்கலாம், மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ், டேஸ், இந்த மாதிரி 3 விஷயங்கள் வைக்கலாம். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் வால்பேப்பர் ஆன் லாக் ஸ்க்ரீன் அன்லாக், அதுவும் லாக் ஸ்க்ரீன் அன்லாக்கில் வந்து கூட நீங்கள் வந்து வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண ஒரு வசதி செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்பேப்பர் வென் டபுள் டேப்பிங் ஆன் த ஹோம் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண ஒரு வசதியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்தா நம்ம அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், லொக்கேஷனை செட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் வால்பேப்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்பம்னு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஆல்பமும் நான் செட் பண்ணல. செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ இமேஜ் அப்படின்னு கொடுத்து இதில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டேப் பண்ணிவிட்டு ஆட் இமேஜ், ஆட் கிராப்ட் இமேஜ், ஆட் ஃபோல்டர். ஸோ இந்த 3 விஷயத்துலேருந்து கூட நம்ம ஃபோட்டோவை எடுத்து நம்மளுடைய இந்த வால்பேப்பர் சேஞ்சரில் வந்து நம்ம செட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்கேன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வால்பேப்பர், அதாவது ரேண்டமைஸாக வந்து வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ண முடியுது. டார்க் அண்ட் வால்பேப்பர், இருட்டான ஒரு வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணக்கூடிய வசதி. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்டில் 3 டாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கேன் ஃபோல்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸாக சில விஷயங்களை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ரீமியம் ஃபியூச்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகளை இந்த வால்பேப்பர் சேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் எழுதி ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது முடியுமாங்க. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் உங்களால் முடியுங்க. குரோம் ப்ரௌசரில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு கண்டென்ட்டை வந்து குரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.